பட் அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா அரசியல்னு வரும்போது, அதிகாரம்னு வரும்போது அது இன்னும் பயங்கரமா பண்ணலான்றது அவரோட எண்ணம். அந்த எண்ணத்தை நம்ம எப்பவுமே மதிக்கிறோம். அவரோட அவரோட ஆசைக்கு வந்து நம்ம எந்த இடத்துலயும் தடையா இருக்க கூடாது. அது ஒரு ரசிகனா அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒன்னும் தவறான ஒரு விஷயத்த ஒன்னும் அவர் கையில எடுக்கல. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவரு இது வரைக்கும் இருந்தவனுக்கு ஒரு இளவும் பண்ணல. அவர் வந்து நல்லது செய்யறாருன்னு நாங்க நம்புறோம், மக்களும் நம்புவாங்க. அதனாலதான் வராரு. 2 வருஷம் படம் இல்ல, பரவாயில்ல. நம்ம தான் நேர்ல பார்க்க போறோமே அவரை. நம்ம கூட தானே ஒவ்வொரு மாவட்டமா வர போறாரு, ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பேக் டு பேக் பார்க்க தானே போறீங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அடுத்த 2 வருஷம் தளபதி முகம் மட்டும் தான் இருக்கும், வேற எவனுமே இருக்க மாட்டான். ஹலோ ராமண்ணா, சொல்லுப்பா. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தானா? அண்ணா அரசியலுக்கு வராரு, எல்லாம் ஓகே. ஆனா கெட்ட பேரு இந்த மீடியாவும் இவங்க அரசியல் வர அண்ணன் கெட்ட பேர் ஆக்கிடுவாங்களே, அதுதான் பயமா இருக்கு எனக்கு. அண்ணா அரசியல் கெட்ட பேரு அவரால ஏற்படுமா? அவரால ஏற்படாது. அவர் ஆனா என்ன இந்த சோசியல் கெட்டது மீடியாவும் பேச போறாரா, கெட்டது செய்ய போறாரா? நல்லது தானே செய்ய நல்லதே போறாரு. செய்ய போறாரு. ஆனா சோசியல் மீடியாவும் இந்த ஆப்போசிட் பாலிடிக்ஸ் ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணனை கெட்ட பேரா ஆக்குவாங்க. இப்படி பண்றாரு. நம்ம என்னத்துக்கு இருக்கோம்? கரெக்டு தான். நம்ம எல்லாம் எதுக்குப்பா சோசியல் மீடியால இருக்கிறோம்? அரண் மாதிரி ஏன் இருக்கிறோம்? பில்லர் மாதிரி நம்ம ஏன் சோசியல் மீடியால நம்ம இத்தனை பேர் இருக்கோம்? இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியால அதிக ரசிகர்கள் எண்ணிக்கை, அதிக பசங்க இருக்கிறது நம்ம பயிலுவதான். நம்ம ஒருத்த ஃபேக் நியூஸ் போறான்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? எல்லாத்துக்குமே நம்ம தைரியமா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இவன் பேசிடுவான், அவன் பேசிடுவான். இந்த பயந்துங்கெல்லாம் தான் வேலைக்கு ஆகாது. பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நாய்க்கெல்லாம் பயந்தா நம்ம வேலை ஆகுமா? கல்லெத்து அடி ஓட போகுது. தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ நின்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். அவன் பேசுறான்றதுக்காண்டிலாம் நம்ம பயந்துலாம் இருக்க கூடாது தலைவா எப்பவுமே. புரியுதா? அவன் பேசுறான்னா நம்ம பொய் பேசுறவனே தைரியமா பேசும்போது இன்னும் பேசுற நம்ம பயப்படணுமா? அதனால வந்து அது கத்தினே தான் இருக்கும். நீ ஒண்ணு கல்லால் அடிக்கிறியோ கொம்பால் அடிக்கிறியோ, அது உன் ஸ்டைலு. கரெக்ட் தான். தளபதி கட்சி வந்தா என்ன திட்டங்களை நிறைவேற்றுவாரு? அது வரும்போது பாத்துக்கலாம். இப்ப சினிமா பத்தி பேசலாம். சும்மா ஒரு கேட்டாருன்றதுக்காக என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். அது பொலிட்டிக்கல் டிபேட் வந்து நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்போ இது கோட்டு படத்துக்கான ஒரு விவாதம் இது. நீங்க படத்தை பத்தி கேளுங்க. அவருக்கு நிறைய அப்டேட் கையில வச்சு வந்திருக்காரு அந்த மனுஷன். அவர்கிட்ட அது படத்தை பத்தி கேளுங்க. ஆனா ராமண்ணா, ஸ்ரீலங்கா அண்ணன் போறாராம் பிப்ரவரி 17. உண்மையா? புரியல. ஸ்ரீலங்கா போறதா கேள்விப்பட்டேன். ஆமாமா, ஸ்ரீலங்கா போறாரு தான், கன்ஃபார்ம் தான் அது. பட் எப்போன்னு டேட்லாம் தெரியல. ஏதோ கேள்விப்பட்டேன் பிப்ரவரி 17 என்னமோ. ஆமாமா, எப்போன்னு தெரியல ப்ரோ. எனக்கு டேட்லாம் அக்யூரேட்டா தெரியல. ஆனா ஸ்ரீலங்கா ஷூட் இருக்கு. அண்ணன் போறாரு. போறாரு. இல்ல அண்ணனுக்கு எது ப்ராப்ளம் வந்துறாரு? கேக்குதா ராம்குமார் ப்ரோ? கேக்குதா? யாரு ப்ரோ? விஜயகார்த்திகேயன் ப்ரோ. கேக்குதா? சொல்லு ப்ரோ. ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. உங்க இன்டர்வியூக்கு நன்றி நண்பா. நன்றி, மிக்க நன்றி. நீங்க தான் அப்டேட் கொடுங்க. அப்டேட் தான் கொடுக்கிறது. அந்த ஹோஸ்ட் கிட்ட கேளுங்க. அவர் பாக்கெட் ஃபுல்லா அப்டேட்டோட தான் வச்சு சுத்திட்டு இருக்காரு அவரு. ப்ரோ ஆக்சுவலா வந்து என்ன இந்த படத்துக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த படம் மாதிரி இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஒரு டோட்டலாவே வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரு. நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் வந்து பிரேம்ஜியோட இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்றீங்க? பார்க்கும்போது வந்து யூஸ்வலா வந்து அவர் எப்பவுமே வந்துட்டு எப்பவுமே ஸ்டேட்டஸ் நிறைய போடுற ஒரு ஆளு. இப்போ வந்துட்டு போட மாட்டாரு. அது காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னா அவர் வந்து இல்ல வேலைன்றத விட பிரேம்ஜி வந்துட்டு அவர் ஒரு விஷயத்த வந்துட்டு அவருக்குள்ள பர்சனலா வச்சுக்க மாட்டாரு. டக்குன்னு வந்து அதை ஷேர் பண்ணிடுவாரு. இந்த விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு வெளியே எந்த ஒரு நியூஸுமே போகக்கூடாது. படத்துல வந்து படம் பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா நார்மலான ஒரு படமா இது பண்ணாம விபி ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு படம் ஆக்சுவலா வந்து ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு கொண்டு வரணும். இப்ப மாநாடு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப மங்காத்தாலையும் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவரோட எல்லா படத்துலயும் வந்துட்டு ட்விஸ்ட்டுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள். பிரியாணியும் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து இது ஒரு அவர் தளபதியை கன்வின்ஸ் பண்ணதே வந்து அந்த ஒரு இதுல தான், அந்த ஒரு மெயின் அந்த ஒரு இதுக்கு தான் வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஸ்ரீலங்கா போறது கரெக்டா? ஹலோ, நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். ராமண்ணோட கொஞ்சம் பேசலாமா? சொல்லு ப்ரோ. பேசுங்க ப்ரோ. உங்களோட இன்டர்வியூ நான் பாக்குறப்போ அந்த மென்டலுக்கு வச்சு செஞ்சீங்க, நல்லா தான் இருக்குது ப்ரோ. என்ன சின்ன ஒரு அந்த ரிக்வஸ்ட் ஒன்று ப்ரோ, சிவகார்த்தியனுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ரோ.
ப்ரோ நீங்க தளபதி டாபிக் பேசிட்டு இருக்கோம். அதுல எதுக்கு நீங்க தேவையில்லாம இன்னொரு ஆட்ரு? அது வந்து ம். நம்ம எதுக்கு அதை பத்தி இப்ப பேசு? தளபதி பத்தி மட்டும் பேசுங்க. எனக்கு மனசுல ஒரு இருந்தே நான் கொஸ்டின் இருக்கு சொன்னேன் ப்ரோ, எனக்கு ஒரு அவ்வளவுதான். கொஸ்டின் இருக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ விஜய் சாரோட ஸ்ரீலங்கா பயணம் வந்து அது 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 கரெக்டா இருக்குமா அங்க ஷூட்டிங் நடக்கிறது? ஏன்னா அது பொலிட்டிக்கலாவோ அல்லது வேற எதுவாவோ அவரை டிகிரேட் பண்ண பாப்பாங்களான்னு எனக்கு நாங்க தோணுது. இருக்கிறோம் ப்ரோ எதுக்கு? ஸ்ரீலங்கால. ஏன் ஷூட்டிங் நாங்க தானே எடுக்க ஸ்ரீலங்கா தான் போறாங்க, ப்ரோ. நான் போராட்டமா பண்ண பாத்துட்டு போறாங்க வந்துடுறேன் அங்க. இல்ல மேபி அங்க ஷூட்டிங் எடுக்கும்போது யாராவது மீட் பண்ண வரலாம், ஏதாவது போட்டோ எடுக்கலாம், அது அப்படி ட்ரெண்ட் ஆகலாம். மேபி ஏதாவது ப்ரோ பொலிட்டிஷியன் கூட எடுத்தா அதெல்லாம் அது வந்து நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துலாம் இருந்தா நீங்க ஷூட்டிங் எடுக்க முடியாதுல்ல. அவன் மேபி மேபி சார் வந்து பொலிட்டிக்கலா வர நினைக்கிறதுனால அதுலயும் கொஞ்சம் பார்க்கணும்ல. மேபி பொலிட்டிக்கலா அது ஒரு ப்ரோ ஃபியூச்சர்ல அது வரணும். அது வந்து அங்கத்திய பொலிட்டிக்கல் வேற, இங்கத்திய பொலிட்டிக்கல் வேற. புரியுதுங்களா? இங்க நம்ம பேசுற அரசியல் வேற, அங்க நடக்கிற அரசியல் வேற. அதுதான் சொல்ல அங்க போயிட்டு வந்தேன். அவர் யார அங்க சந்திக்க போறாரு, யார் வரப்போறாங்க, யார் அவர் சந்திக்க போறாரு, இதெல்லாம் வந்து சும்மா கற்பனையா நம்மளா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு மேபி நம்மளா ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இவங்க போறது ஷூட்டிங்காக, இல்ல ஷூட்டிங் இல்ல எடுக்க அதான் போறாங்க, வர போறாங்க, இல்ல இல்ல அவ்வளவுதான். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இது என்ன கொஸ்டினே தெரியல எனக்கு வந்து இது முதல்ல. இந்த கொஸ்டின் என்ன நான் சொல்லிடுறேன் என்ன கொஸ்டின் சொல்றேன். சார் வந்து இப்போ பொலிட்டிக்கலாவும் வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, பொலிட்டிக்கலாவும் வர போறாரு. அவருக்கு ரொம்ப வேர்ல்டு வைடு அவருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. மேபி அவர் நாளைக்கு பொலிட்டிக்கல் கேரியர்ல வரும்போது அங்க ஸ்ரீலங்கால போகும்போது யாராவது ஒருத்தர், அவருக்கு கூட யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவரை தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவருக்கு யாரையும் தெரிஞ்சிருக்க அவசியம் கிடையாது. பட் யாராவது ஒருத்தர் போட்டோ எடுக்கும்போது அது ஏதாவது ஒரு பார்ட்டி ரிலேட்டடாவோ அல்லது எது சம்பந்தமாவோ இருந்தா நாளைக்கு தமிழ்நாட்டுல இது தமிழர்களுக்கு எதிராக வந்துட்டாரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விடுவாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்குதான் கேட்டேன். அதெல்லாம் இப்பயே நம்ம வச்சு பயப்பட வேண்டியது இல்ல நண்பா. நம்ம எதுக்கு அதெல்லாம் ஓவர் திங்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு? ப்ரோ அப்படி அவர் பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் அவர் எல்லா சந்திச்சிருக்காரு. கண்ட்ரிக்கும் போற மோடியை ஒரு தான் ஆளு. சந்திச்சிருக்காரு, ராகுலையும் சந்திச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? நடிகரா அவரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறதுக்கு 1000 பேர் இருப்பான், நாங்களும் இருக்கிறோம் ப்ரோ. 1000 பேர் நானும் வந்து ஸ்ரீலங்கா பார்ப்பாங்க. தான். நான் ஏர்போர்ட்ல தான் வெயிட் பண்றேன் ப்ரோ. பிரச்சனை இல்லை. டியூட்டி ஃப்ரீல தான் நான் வெயிட் பண்றேன். வந்தா போட்டோ வரும் ட்விட்டர்ல. ஓகே ப்ரோ, ஓகே. ப்ரோ அது பேரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா? அது ஒரு நீங்க சொன்ன ராம் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா அரசியல் தான் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்குல்ல யா அந்த டைட்டிலே ஒரு அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டார் கான்ட்ரவர்சி எல்லாம் போயிருந்தது. ஏய் எப்பவுமே ஆல் டைம் நம்ம ஆள் தான்ன்ற மாதிரி டைட்டிலே பயங்கர மாசா தான் இறக்கி விட்டாங்க. ஆனா சாருக்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்கு, அது மக்கள்கிட்ட ஈஸியா போய் அட்ராக்ட் ஆகும். சாம்சங் ஸ்டைல். ஸ்ரீலங்கால வந்து சாரோட மூவி வந்து எப்படி ப்ரோ? இப்போ நாங்க வந்து இங்க பார்க்க வர தளபதியோட இது வந்துட்டு அந்த ஃபேண்டம்லாம் வந்து நாங்க நேர்ல பார்த்துருக்கோம், வீடியோல பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்கால இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்கும்னு. நேர்ல ஸ்ரீலங்கால பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அந்த ஒரு ஃபீல்? பட் எனக்கு ஸ்ரீலங்கா பத்தி தெரியல. பட் நான் ஜெர்மன்ல படிச்ச மாஸ்டர் டிகிரி. அப்ப அங்க நிறைய ஃபாரினர்ஸ் விஜய் சாரோட ஃபேன் டான்ஸிங்க்கு. அவங்களுக்கு அவர் என்ன பேசுறாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. பட் அவரோட டான்ஸுக்கு ரொம்ப பெரிய கிரேஸான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரில. அது ஜெர்மன்ல அதிகமா இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. இது அவங்களுக்கு தெரியுது, விஜய் சார் தெரியுது, அவரோட டான்ஸ் தெரியுது, அவரோட பாட்டை கேட்கறாங்க. எனக்கு அதிசயமா இருந்து என்னடா அப்படின்னு அவங்களுக்கு மியூசிக் வழியா அவரை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. மேபி அதனால தான் சாரோட படங்கள்ல நிறைய டான்ஸ் இருக்குதோ. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், என்ன சாரோட படங்கள் நிறைய டான்ஸ் பாட்டு ரிலேட்டடா இருக்குன்னு. மேபி ஃபாரின் கண்ட்ரி பீப்புளுக்கு அது பிடிச்சிருக்கு, அவரோட டான்ஸ், அவரோட மூவ்மெண்ட், அவரோட சாங்ஸ். அப்புறம் அவரோட அந்த விட் காமெடி இருக்கு தெரியுமா, பேசிட்டே இருக்கும்போது அடிக்கடி இந்த இடையில ஒரு சின்ன விட் காமெடி அடிப்பார்ல, அந்த விட் காமெடி அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னே தெரியல, அவரோட மேனரிசத்தை வச்சு லைக் பண்றாங்க அவரோட மேனரிசத்தை. ராம் ப்ரோ அப்கமிங் இன்டர்வியூஸ் எதனா இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் லுக் அதான் இது வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி எதனா வந்துட்டு அப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்க போறீங்களா? ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, என்ன கேட்டீங்க?
இல்ல அப்கமிங் இன்டர்வியூ எதனா கொடுக்குறீங்களா இல்ல எதனா வீடியோ மாதிரி மூவி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்க போறீங்களா? இல்ல வீடியோ இப்போதைக்கு எதுவும் இன்டர்வியூ இல்ல தலைவா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாங் வந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எதனா வந்தாதான். ராம் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். சொல்லுங்க. மெண்டல் ராமசாமி இருப்பாங்க தெரியுமா, அவனை ஆமா. வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு கலாச்சி விட்டுணும் ப்ரோ. ஏன் ஆல்ரெடி தான் பண்ணோம், என்ன இன்னுமா பண்ணணும்? பார்ட் டூ வேணும். ஓ பார்ட் 2 கேக்குறீங்களா? பத்தல. அது ஒரு இடிதாங்கி எவ்வளவுனா இடிக்கலாம். திருந்தாத ஜென்மம் இதுதான். சரி விடுங்க, அது எதுக்கு நெகட்டிவ் அந்த ஆள் பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஒரு ஜோக்கர் அந்த ஆள் விடுங்க. சரி ப்ரோ. ஆனா வெங்கட் பிரபு ஏதோ ஒண்ணு பண்றா போல பெருசா. இவங்க ரொம்ப சீக்கிரட்டா நண்பா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நானு. சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, நம்மளும் ரிவீல் பண்ணக்கூடாது வேண்டான்னு பாக்குறோம். அது என்னன்னா அவங்க அந்த வயசான கேரக்டரை வந்து ரொம்ப சர்ப்ரைஸா தான் வச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுது பாருங்க படத்துல. கரெக்ட். இந்த லுக்க வந்து அவங்க கேஷுவலா வெளிய விட்டாங்க. அவரு இல்ல தளபதி க்ளீன் லுக் ஷேவ் லுக் பண்ற வைஸ் அந்த இல்ல இது. தலைவா, நான் சொல்ற அந்த கேரக்டர் வயசான கேரக்டரா தளபதியை காட்டுறாங்கல்ல அந்த ராயப்பன் லுக்ல. ஆமா ஆமா. அந்த கேரக்டரே வந்து ஸ்கெட்ச் பண்ண டிசைனே வந்து ரொம்ப டிஃபரெண்டான டிசைன்றாங்க. இது வரைக்கும் தளபதி பண்ணாத ஒரு கேரக்டர்ன்றாங்க. ப்ரோ ஜவான் இருக்குல்ல, ஜவான்ல அந்த விக்ரம் ராத் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி பயங்கரமா மேபி இருக்கலாம். அது பயங்கரமா இருக்கும்ல. ஏன்னா இல்ல அவங்களுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஜவான்ல வந்திருக்கு நம்ம எல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சீங்களேன். அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. பட் பெருசா அவங்க ரிவீல் பண்ணல. அவர் சொல்ற மாதிரி ஹோஸ்ட் சொல்ற மாதிரி பெருசா அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது. பட் வந்து அது கன்ஃபார்மா இல்லையாலாம் தெரியாம நம்ம எதுவும் வாய விடக்கூடாதுன்றதுனால நம்ம அமைதியா இருக்கும். பட் வந்து இப்ப வெங்கட் பிரபு கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் சொன்ன மாதிரி பல ட்விஸ்டுகளை வச்சிருக்காரு. அது மட்டும் கன்ஃபார்மா நான் சொல்றேன். ப்ரோ வெங்கட் பிரபுவோட சர்க்கிள்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. என்ன கேட்டானா தலைக்கு ஒரு மங்காத்தா எப்படியோ அந்த மாதிரி தளபதிக்கு ஒரு கோட்டுன்ற ஒரு வார்த்தை என்னைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமா அதுவும் சொன்னாங்க. அதுவும் நானும் கேள்விப்பட்டேன். அது அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம கிட்ட வந்து மங்காத்தாவா கனெக்ட் எல்சியூ மாதிரி வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் எதனா கனெக்ட் பண்ணுவாரான்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டாங்க நம்மகிட்ட டிபேட்ல இன்டர்வியூல. அவங்க ரொம்ப பயங்கர கற்பனையில இருக்கிறாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. ஆமாமா நம்ம ஏகே உள்ள கொண்டு வருவாங்களா அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. யாருக்குங்க தெரியும். அப்படிலாம் வந்தா பாக்ஸ் ஆபீஸ் இதுவான மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஆனா கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. அது மட்டும் ஷியோரா இருக்காங்க அவங்க. அதனால ஃபுல் ஃபிளெஜ்ஜா வேலை பாக்குறாங்க. எந்த ஒரு பிரேக்குமே பெருசா எடுத்துக்காம. இப்போ தளபதியுமே பாத்தீங்கன்னா என்னதான் வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின் அது இதுன்னு வந்து இப்போ பண்ணியிருந்தாலுமே ஷூட்டிங் பார்க்கும்போது வந்துட்டு அவர் எந்த ஒரு டிலேவுமே இல்லாம கரெக்டா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் எப்பவுமே நிறுத்த மாட்டாருங்க. அவரோட பர்சனல் ஒர்க்குக்காக ப்ரொஃபஷனல் எப்பவுமே அவர் இது பண்ண மாட்டாரு. அதை முடிச்சுட்டு தான் வேற எதுவும் வந்தாலும். தலைவன்லாம் எப்பவுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுங்க அவரெல்லாம். டைமிங்ல அவர் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு இதுதான் சொல்லுவாங்க. அந்த என்ன தலைவனை இன்னொரு வாட்டி நேர்ல பாத்திரலாம்னு பாக்குறோம், வாய்ப்பே கிடைக்க மாட்டுது. பாத்துலாம் தலைவா, காலம் வருது சொல்றேன். நடக்கும் எல்லாருமே பார்க்கணும். அது பொலிட்டிக்கல் கேம்பெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா மக்களோட மக்களா வந்துருவார். டெய்லி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே பாக்குறோம். கண்டிப்பாக விரைவில். என்ன அருணாச்சலம் கேட்டுட்டு இருக்கியா? அருணா கேட்டுட்டு தான் இருப்பான். அருணா கேக்குறான். ஒரு ஸ்மைலி போடு அருணா. கேக்குறானா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். அருணா ஒரு ஸ்மைலி போடு. அவெல்லாம் வெறித்தனமான தளபதி ரசிகன். அவன் தாய்லாந்து போற குஷியில இருக்கான் ப்ரோ. அதனாலதான் வந்து இப்போ
என்ன அருணா தாய் மசாஜா? சாண்ட்விச் மசாஜ்னு சொல்லிட்டு இருந்தான். அருணா அண்ணனை விட்டு போயிடாதடா. எனக்கு அருணா ஸ்பீக்கர் வரமாட்டான் அவன். அவன் வரமாட்டான் அவன்லாம். சாண்ட்விச்சோ நம்ம பீஸாவோ பாத்துறா அருணா. அருணா நம்மளுக்கெல்லாம் வாடா தாங்குமா, நம்ம ஸ்பீக்கருக்குள்ள உடம்பு வாடா, ஒரு தாங்குமான்னு பாத்துக்கோ. 2 நிமிஷம் வந்துட்டு போடா ஸ்பீக்கர்ல. ஐயப்பனும் அதே அளவுக்கு தான் பயங்கர இதுல இருக்கான். தாய்லாந்து போனோம் அப்படி இப்படின்னு. வேணாம் விடுங்க. ஸ்பேஸ் டாபிக் 12 மணி டாபிக் மாதிரி மாறுது. நம்ம நம்ம ரோட்டு பக்கமே திரும்ப வருவோம். ப்ரோ நீங்க அடியா மூவி பாத்தீங்களா? அடியே பாத்துட்டேனே. அதுல ஆக்சுவலா வெங்கட் பிரபு வந்துட்டு தளபதியை டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஆமாமா. அது பாத்தீங்களா? ஆக்சுவலா பாத்தனே. அது அது ஆக்சுவலா அடிய மூவி வந்து போன வருஷத்துக்கு முன்ன, அதான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அது இது பண்ணும்போது, ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது. ஆமா ஆமா ஆமா. அப்போ வந்து அந்த ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு, ஜிவி பிரகாஷ் சொன்னாரு இந்த மாதிரி உங்களுக்கு இனிமே நல்ல டைம் தான். ஆனா அப்போ வந்து கமிட்டே ஆகல. ஆக்சுவலா வந்து அப்போ வந்து கமிட் ஆகல. பட் ஆனா அது அமைஞ்சது பாத்தீங்களா சூப்பரா அதுல வந்த மாதிரி. கண்டிப்பா பெரிய விஷயம். அதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். அதெல்லாம் உண்மையாலேயே வெங்கட் பிரபுக்கே வந்து பயங்கர ஒரு இதுவா இருந்திருக்கும் அவருக்கு. இல்ல ஆக்சுவலா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாருல தளபதிக்கு அவரு. ஆமா, அவர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு கால் ஷீட் இல்லல்ல தளபதிக்கு. பேக் டு பேக் வந்துட்டு அவர் கமிட் ஆயிட்டாரு. இல்ல ப்ரோ, அவர் இம்ப்ரெஸ் ஆகும்ல ஒரு கண்டென்ட், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு நினைச்சேன். நல்லதுதான். ஆமா ப்ரோ, அவர் வந்து இப்ப வாரிசை மெயினா அக்செப்ட் பண்ணதே காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஜாலியா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அவர் வாரிசை வந்து அக்செப்ட் பண்ணாரு. ஒரு ஃபேமிலிக்கு சொல்லுவானுங்க ப்ரோ, வாரிசு சொல்லி சீரியல் வேற படம் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீல் குட்னா வாரிசு தான். உண்மையாவே சூப்பர் படம், பார்க்கவே முடியாது. இல்ல இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தளபதி ரொம்ப மாசா பண்ணிட்டு வாரிசு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படி ஃபேமிலி ஓரியன்டா இருக்குல்ல. அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவரு இப்போ லியோ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லியோன்னு துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் வந்து அவரோட மாஸ் ரேஞ்ச் எல்லாம் வேற லெவல்ல போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ கோட்லயுமே பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாவே எல்லாரும் எதிர்பார்க்கறதே வந்து அந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுக்கணும். அவர் துப்பாக்கி மாதிரி திரும்பி எப்போ கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டோட்டல் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ மெயினாவே. இல்ல நான் சொல்றது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்ப துப்பாக்கியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நார்மல் தளபதியாவே இருக்க மாட்டாரு அந்த படத்துல. டயலாக் ஆகட்டும், ஒரு ஒரு செட்டில்டா வந்து ஆக்ட் பண்ணி பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸா வந்துட்டு கொடுத்துருப்பாரு. மூவியோட இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து அவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு ஃப்ளோல இருக்கும் பாரு. நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப கத்தியிலாச்சும் வந்துட்டு தளபதியோட ஸ்டைல் வந்து நிறைய இடத்துல இருக்கும் அந்த. ஆனா துப்பாக்கியில வந்து டோட்டலாவே வந்து வேற ஒரு ஆட்டிடியூட்ல வேற லெவல்ல வந்து இது பண்ணிருப்பாரு. ஸ்டைலிஷா பயங்கரமா. தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம இது மறக்கவே முடியாது. பயங்கரமான படம். அந்த வில்லன் அது எதிரில வந்து ஆப்போசிட்ல உட்கார வச்சு பேசுற அந்த அந்த சீன்லாம் இருக்கட்டும் பாத்தீங்களா, ரொம்பலாம் வந்து டயலாக் இருக்காது. சிம்பிளா ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல கண்ணிலே காட்டிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு படம் அவரு திரும்பி கொடுக்க போறாரு அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது கோட்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அருணாச்சலம் வந்துட்டான் ப்ரோ. உள்ள தீவிர தளபதி ரசிகன் அருணாச்சலம் ப்ரோ. அவன் ஒரு எடிட் பண்ணிட்டு இருக்கான் தளபதிக்காக, விட போடாம ஒரு கோட்டுக்காக பயங்கரமா. இறக்கி இறக்கி விடு அருணா, இறக்கி விடு. உன் எடிட்லாம் இனிமே தான் பேச போகுது இந்த தமிழ்நாடு. என்னென்னமோ சொல்றீங்க ப்ரோ புதுசு புதுசா, எனக்கே தெரியாம. ஏய் லியோக்கு விட்டியாடா? விடுவோம், ஃப்ரீயா இருக்க பேச்சு பண்ணி விடுவோம். ஏன்னா எல்லா தியேட்டர்லயும் வீடியோ தானே அருணா போகுது. பண்ணுவோம் ப்ரோ, வச்சு பெருசா பண்ணுவோம். மாசா இறக்கி. ஆமா, போன வருஷம் எப்படி அந்த பையன் பண்ண ஒரு கிராபிக்ஸ் வீடியோ? யார் மனோஜ் மாட்டி தானே பண்ணது? மனோஜா? யார் பண்ணது? இல்ல அது வேற ஒருத்தர் பண்ணது. மேடின்னு சொல்லி ஒருத்தர். மேடி. ஓகே. கேட்குமா?
கேக்குதா? bro, கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த கிவ்அவேன்னு ஒன்று சொன்னீங்க, அது என்னாச்சு? நான் அனௌன்ஸ் பண்றேன் ப்ரோ. நான் சொல்றேன் உங்களுக்கு. கிவ்அவே வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்மளும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில மிஷன் டைம்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். மிஷன் அனுமன் தான் பார்க்கல. ஆமா. ஹனுமன் பார்க்கலையா? ஹனுமன் வந்துட்டு ஆமா நம்ம bro. ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. பட் நல்ல படம் தான். அப்ப பார்க்கலாம் bro. அப்ப நெக்ஸ்ட் ஃபைட் இருக்கு போட்டுருங்க. ஃபைட் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. giveaway. ராம் ப்ரோவோட டைம் கிடைக்கிறதே கஷ்டம். ராம் ப்ரோ கிட்ட என்ன கேட்க முடியுமோ ஆமா. எல்லாம் இப்பயே கேட்டுக்குங்க. அவர்லாம் ரொம்ப பிஸி மேனா இருக்காரு. ப்ரோ எப்ப தலைவா, சென்னை அப்படிலாம் இல்ல வரீங்க? தலைவா. கடையில பிஸியா இருக்கிறேன் நானு. மத்தபடி நம்ம நேத்தே அவ்வளவு பெரிய ஆளா? நேத்தே வரல, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வரல. இல்ல அதான் சொன்னேன், நான் நேத்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன்னு. சரி ப்ரோ, ராம் ப்ரோ நம்ம எப்ப மீட் பண்ண போறோம் தளபதிய? அத தளபதி தான் சொல்லணும். ராம் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அவர் இதுக்கப்புறம் மக்களோட மக்களா இருக்க போறனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, கேசரி பாப்போம். அதெல்லாம் நிறையவே தளபதி கிடைக்கும். கூப்பிடுங்க பேசுக்கு. கேசரி பாப்போம், தளபதி கூப்பிடுங்க பேசுக்கு. தளபதி வந்துட்டு அவரோட ப்ரொஃபைலே வந்து அவர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி அவரு அட்மின் தான் ஃபுல்லாவே பாத்துக்கிறாரு. அப்ப ஜெகதீஷ் bro அவருக்கு கூப்பிடுங்க. சோஷியல் மீடியால அவர் டைம்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண மாட்டாரு ப்ரோ. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேற வேற லெவல் திங்கிங்ல தான் இது இருப்பாரு. கேட்டுப்பாரு என்னென்ன நடக்குது வெளியே அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்ற அப்டேட்ஸ்லாம் அவருக்கு போயிட்டு ரெகுலரா போகும். ஏன் ராம் ப்ரோ பத்தி கூட அவருக்கு வந்து நிறைய நியூஸ் போயிருக்கும். ராம் ப்ரோ உங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பாரு. ஆமாமா ப்ரோ. கண்டிப்பா. பையமா. ம் பையமா. நேர்ல பார்க்கும்போது திரும்பியும் நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ராம் ப்ரோக்கு. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க ப்ரோ, இப்போ படத்துல எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் வரல. நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸா போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. போட்டு மாஸ் பண்ணுவோம். ஓகே அந்த ப்ரோ, வைப்லயே கண்டிப்பா இருங்க. போடுவோம். கண்டிப்பா நம்ம எப்பவுமே இணைப்பிலே தான் இருப்போம், நீங்க கவலையப்படாதீங்க. அந்த ஒரு ஃப்ளோலயே இருப்போம். ப்ரோ சின்ன டவுட் கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தளபதி 68க்கு அப்புறம் 2 இயர்ஸ் கேப் எடுக்கிறாரா இல்ல நான் 69 கம்மிட் என்ன படம் இருக்கா ப்ரோ? அதான் ராம் ப்ரோ ஃபர்ஸ்டே சொன்னாரு, இதுக்கப்புறம் படம் இருக்கிறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி. ஜாயின் பண்ண ஸ்பேஸ்ல வேற என்ன இல்ல ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல்ல தான் இறங்குறாரு அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ப்ரோ மியூட்ல போங்க, பேசாதவங்க. சொல்லுங்க ப்ரோ. சரி ப்ரோ, அப்புறம் அப்டேட் வந்த அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா சந்திப்போம். கண்டிப்பா ப்ரோ. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய் ப்ரோ.